மீனா தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோமதி கால் பண்ணி தங்கமயில் பற்றி மறுபடியுமே மோசமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தங்கமயிலுமே மனசை கஷ்டப்பட ஆரம்பிக்க உடனே மீனாவும் சரியத்த நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணட்டுமான்னு ஃபோனை உடனடியாக கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயிலும் மீனா கிட்ட மீனா இப்போது செந்தில் தம்பி வர நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்கிறத பார்த்தா தம்பி கண்டிப்பாக உங்ககிட்ட சண்டை போடுவோம். நான் பேசாமல் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்ல மீனாவும் அக்கா இந்த நைட்டு நீங்கள் எங்கே போவீங்க? அதெல்லாம் அவங்க வந்தா நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா உட்காருங்க, இருங்க. உங்களுக்கு தோசை எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்கன்னு அவங்க தட்ட தங்கமயில்கிட்ட குடுக்க, தங்கமயிலும் தயக்கத்தோட சாப்பிடாமயே இருக்காங்க. ஆனா மீனா சொன்னதுக்காக ஒரு வாய் சாப்பிட்டு போகலான்னு போனா, கரெக்ட்டா அந்த நேரமா பார்த்து டோர் நாக் பண்ற சவுண்டு கேட்குது. இத பார்த்துட்டு தங்கமயில் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்க, மீனாவும் நீங்க சாப்பிடுங்க, அவங்க தான் வந்திருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி செந்தில உள்ளேயுமே கூப்பிடுறாங்க. ஆனா உள்ள வந்த செந்திலும் தங்கமயில் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன பண்றாங்க? முதல்ல இவங்கள வெளிய போக சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா மீனாவும் எப்படியோ கட்டாயப்படுத்தி செந்தில உள்ள கூப்பிட்டு தங்கமயில் தற்கொலைக்கு முயற்சி பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் இதை கேட்டுட்டு செந்திலுக்கு திடீர்னு ஷாக் இருந்தாலும் அது அவங்க பிரச்சனை. ஆனா அதுக்காக அவங்களெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள விட முடியாது. முதல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அவங்க இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே மீனாவோ எங்க இந்த நைட்டு வேலையில அவங்கள அனுப்ப முடியாது. வேணா நான் நாளைக்கு காலையில் அவங்கள அனுப்பி வச்சிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி உள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தங்கமயிலும் நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வேண்டான்னு கரெக்டாக அங்கேருந்து கிளம்ப போக அப்போ கரெக்டாக அங்கே வந்த மீனாவும் அக்கா எங்கே போகிறீங்க? இங்கே இருங்க. இல்லை மீனா நான் கிளம்புறேன். என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். உடனே செந்திலும் அதான் அவங்களே போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? மீனாவும் இல்லைங்க, இப்போதைக்கு இந்த நைட்டு வேலையில் என்னால் அவங்கள எங்கேயும் அனுப்ப முடியாது. செந்திலும் இங்கே பாரு, ஒன்று இந்த வீட்டில் அவங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இருக்கணும். மீனா மறுபடியுமே அழுத்தி அவங்கள என்னால் இப்போது இந்த நேரத்தில் அனுப்பவே முடியாதுன்னு சொல்ல செந்திலும் அப்போனா என்னை வெளியே போகணும் சொல்லாமல் சொல்கிற அதானே, சரி நானே போகிறேன்னு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு தங்கமயிலும் ஐயோ என்னால் எதுக்காக அவங்க வீட்டு விட்டு போகணும், நான் எங்கேயாவது போய்க்கிறேன். அக்கா அவங்க போனால் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் திரும்பி வந்துடுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு செந்தில் போனதுக்கப்புறமா தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போன செந்திலும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போக அப்போ கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாண்டியனும் ராஜுக்கிட்ட கோமதி மேலே இருக்க கோபத்தை காட்டுறதுக்காகவே இங்கே பாருமா சீக்கிரமாக போலீஸ் சைடு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே நிறைய போய் சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் கோமதியோட நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே செந்திலுமே வராங்க. செந்தில் வரதை பார்த்துட்டு கோமதியும் என்னடா இந்த நேரத்தில் எங்கன்னு கேட்க உடனே செந்திலும் ஆமாம் அவள் உப்புமா கிண்டி வச்சிருக்கா, எனக்கு பிடிக்கலான்னு நான் சாப்பிட வந்தேன்னு அப்படியே பேச்ச மாற்றிடுறாங்க. உடனே கோமதியும் சாப்பாடு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாண்டியனும் ஏண்டா அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு உனக்கு இவ்வளோ சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயம், இதில் உப்புமா சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் அந்த பிள்ளை சாப்பிட்றதே போய் சாப்பிட்டுட்டு வான்னு செந்தில் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோமதியும் லைட்டாக பாண்டியன் மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வழக்கம் போல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கெத்தாவே பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போக முடியாத செந்திலும் மீனாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி அவங்கள திட்ட ஆரம்பிக்க, ஆனால் மீனாவும் செந்தில் கிட்ட சொன்ன அதே விஷயத்த தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவோட அப்பாவும் இங்கே பாருங்கள் அந்த பிள்ளை எப்படியும் நாளைக்கு கிளம்பி போய்டும்ல, அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அது வரைக்கும் இங்கே இருங்கன்னு சொல்லிடுறாங்க. செந்திலும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உடனே அவங்க அப்பாவும் அதாவது மீனாவோட அப்பாவும் எவ்வளோ நாள் தான் இப்படி குவார்ட்டர்ஸ்லேயே இருக்க போகிறீங்க, ஏதாவது வீடு வாங்குகிற ஐடியா இருக்கான்னு கேட்க அதுக்கு செந்திலும் ஐடியாலாம் இருக்குது, ஆனால் கையில் பணம் இல்லை, ஏன்னா அப்பா கொடுத்த 10 லட்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வீட்டில் பொருள்லாம் வாங்கி போட்டுட்டேன், அதனால் இப்போதைக்கு வீடை பற்றி யோசிக்கவே முடியாது. மீனாவோட அப்பாவும் என்ன தம்பி இப்படி பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே, நமக்கு தான் நிறைய வழியில் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருக்கேன்னு சொல்ல உடனே செந்திலும் நீங்கள் என்ன லஞ்சத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்க உடனே மீனாவோட அப்பாவும் இதை லஞ்சம்னு நினச்சா லஞ்சம், அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற வேலைக்கு வெகுமதின்னு நினச்சா வெகுமதி, இப்படியெல்லாம் வாங்காமல் பிழைக்க முடியுமா? ஏன் உங்களோட ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி லஞ்சம் வாங்காதவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு செந்திலை லஞ்சம் வாங்குறதுக்கு தூண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க பேசுறதை கேட்டுட்டு செந்திலுமே மனம் மாறினமாக தான் தெரியுது. பட் கண்டிப்பாக செந்தில் லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்க போகிறாங்கன்னு மட்டும் இவங்க பேசுகிறதுலேருந்து தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா மீனா மறுபடியுமே தங்கமயில சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கா.
அப்போ கரெக்டாக அங்கே வந்த செந்திலும் அவங்க வெளியே போனதுக்கப்புறமா நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தங்கமயில சாப்பிட வச்சதுக்கப்புறமா மீனா அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டில் வர்றதுக்காக வெளியே கிளம்பி போகிறாங்க. போகும்போது கூட செந்தில்கிட்ட உங்களுக்கும் தோசை சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்கமயில் கிட்ட பாசமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது செந்திலுக்கும் செம்ம கோவம் வருது. ஆனாலும் அவங்க அவங்களோட கோவத்தை அடக்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போது மீனா எப்படி தான் தங்கமயில அவங்களோட அம்மா வீட்டில் சேர்க்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தங்கமயில் நைட்டு ஃபுல்லாக இல்லைன்றதுக்கு அப்புறமாவும் அவங்க எந்த ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே காட்டல. ஸோ அவங்க கண்டிப்பாக எங்கேயாவது தங்கமயில் தொலைஞ்சு போயிட்டா நல்லாயிருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மறுபடியுமே மீனா அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தங்கமயிலுக்கும் மீனாவுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்தே அவமானங்கள் நடக்க போகுது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து தங்கமயிலும் மீனாவும் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க? முக்கியமாக இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அவங்களோட அம்மாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தரமான பதிலடியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?